இங்க ஒருத்தனுக்கு வேலை சொல்லியே கொடுமைப்படுத்துறவனோட பாச பார்த்தாலே போட்டு தள்ளினு தோணுது. அதுக்காக அவர் நின்னுட்டு இருக்க கண்ணாடி உடைஞ்சு கீழே விழுந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. சோ அதே ஒரு 3D மாடலா செஞ்சு எவ்வளவு வெயிட்ட போட்டா அந்த ஆளு கீழே விழுவான்னு செஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்காக வெயிட் அதிகமா இருக்கிற மிருகத்தோட வெயிட்ட அது மேல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா இவன் பின்னாடியே பாஸ் நின்னுட்டு இருக்காரு. இப்ப இவன் பண்றத பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு கேக்குறாரு. இவனு சமாளிக்கிறதுக்காக சின்னதா ஒரு கேம் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். சோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு வர்றான். பார்த்தா அந்த கான்செப்ட் பாஸுக்கு பிடிச்சு போயிடுது. சோ அதையே டெவலப் பண்ணி நைட்டுக்குள்ள கேமை கொடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அடுத்த நாள் பார்த்தா இவன் டைம் பாஸுக்கு பண்ண கேம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அதையே இன்னும் கொஞ்சம் பெரிய கேமா டெவலப் பண்ண சொல்றாரு. கடைசியில அந்த கேம் மார்க்கெட்ல ஹிட் ஆயிடுது. அதுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக இவனை மட்டும் தனியா ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க இவனோட ட்ரெஸ் கோடுக்கு உள்ள விடமாட்டோம்னு சொல்லிடுறாங்க. சோ இவனுக்குன்னு கோட்டெல்லாம் மாட்டி விட்டு உள்ள கூட்டிட்டு போய் அவருக்கு ஈக்குவலா இவன் கூட உட்கார்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. இவனு கோட்டோட அன்னைக்கு நைட்டு மப்ள வீட்டுக்கு போயிடுறான். ஆனா அடுத்த நாள் அவனோட ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அந்த பப்புக்கு வரான். வந்து ட்ரெஸ் மாத்தினதுக்கு அப்புறம் அங்க யாருமே இல்லாதனால சந்தேகப்பட்டு அந்த பார்ட்டி நடந்த டோரை திறந்து பார்க்கறான். பார்த்தா அது நேத்து நடந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இல்லாம இப்ப அது ஒரு ஆபீஸ் செட்டப்ல இருக்கு.